எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வாத்து கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு சோம்பு 4 ஸ்பூன், சீரகம் 3 ஸ்பூன், கசகசா 2 ஸ்பூன், முந்திரி 5, தேங்காய் துண்டு 1 பொன்னிறமாக வறுத்து விழுது போல் அரைச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாத்து கறியில் போட்டு 30 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்ச பிறகு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு துண்டு பட்டை தாளித்த பிறகு பொடியாக நறுக்கிய 20 சின்ன வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வறுக்க போகிறோம். 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா இலை 10, ஒரு தக்காளி, கருவேப்பிலை ஒரு 10 போட்டு பொன்னிறமாக வறுத்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1½ ஸ்பூன் போட்டு பொன்னிறமாக வறுத்து ஊற வச்ச வாத்துக்கறியும் போட்டு 5 நிமிடங்கள் நல்லா வதக்க போகிறோம். 5 நிமிடம் வதக்கின பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கிளற போகிறோம். கிளறின பிறகு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்ட பிறகு கருவேப்பிலை ஒரு 10, கொத்தமல்லி தூவி குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்குனா வாத்துக்கறி கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.